இந்தியாவின் 65 வருட பழமையான வரிச்சட்டம் முடிவுக்கு வந்துடுச்சு. ஏப்ரல் 1, 2026 இருந்து எல்லாமே மாறப்போகுது. ஆனா என்னென்ன புதுசா வந்திருக்குன்னு முக்காவாசி பேருக்கு இன்னும் தெரியல. ரூபி சிம்பிளுக்கு வரவேற்கிறோம். அடுத்த 7 நிமிஷத்துல என்ன 7 விஷயங்கள் மாறி இருக்கு, எதெல்லாம் மாறல, அப்புறம் நீங்க இப்போ உடனே செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன, இது எல்லாம் இந்த தொகுப்புல ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்க போறோம். 65 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்தியாவுல நடக்க போற இந்த மிகப்பெரிய டாக்ஸ் சேஞ்சுக்கு நீங்க ரெடியா? கவலைப்படாதீங்க. இன்கம் டாக்ஸ்ல நடக்க போற இந்த மாபெரும் ஸ்பிரிங் கிளீனிங், அதாவது இந்த முழுமையான மாற்றங்களால உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் இந்த எக்ஸ்பிளைனர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். சரி, முதல்ல இந்த ரோட் மேப்பை பார்ப்போம். பழைய விஷயங்கள் எப்படி மாறுது, யூனிஃபைட் டாக்ஸ் இயர்னா என்ன, டாக்ஸ் ஸ்லாப்ஸ், புது ஃபார்ம்ஸ், HRA, TDS, கிரிப்டோ, அப்புறம் உங்களுக்கான டிரான்சிஷன் பிளான். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல நிர்வாக ரீதியா என்ன மாறுது, உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம என்னென்ன விஷயங்கள் அப்படியே இருக்குன்னு இது நமக்கு தெளிவா காட்டும். செக்ஷன் 1, அவுட் வித் தி ஓல்ட். 1961 இருந்து இருக்கிற பழைய சட்டத்தை அரசாங்கம் இப்போ ஏன் முழுசா மாத்த முடிவு பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். பிரச்சனை எங்க இருந்துச்சு தெரியுமா? பழைய சட்டம் இன்னொரு 19 பிரிவுகளை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருட்கள் நிறைஞ்ச ஒரு பழைய ஸ்டோர் ரூம் மாதிரி ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. ஆனா இந்த புது 2025 சட்டம் வெறும் 536 பிரிவுகளோட எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப அழகா புதுப்பிக்கப்பட்ட ஒரு வீடு மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா பழைய சட்டம் ரொம்ப நீளமாவும் அதோட வார்த்தைகள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாவும் இருந்துச்சு. மாசம் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண ஆள் எப்போ என்ன தப்பு பண்ணிடுவோமோன்னு பயப்படாம அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதான் மாத்திட்டாங்க. செக்ஷன் 2, ஹலோ யூனிஃபைடு டாக்ஸ் இயர். இதுதான் நீங்க சந்திக்க போற மிகப்பெரிய மாற்றம். இத்தனை வருஷமா நம்மள குழப்பிக்கிட்டு இருந்த அந்த அசஸ்மெண்ட் இயர் முறை இனி கிடையவே கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு வருஷம், அதுக்கு வரி கட்டுறது இன்னொரு வருஷம்னு இதுவரைக்கும் நம்ம பட்ட குழப்பங்கள்லாம் இனி இல்ல. ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர்ங்கிற வார்த்தைகளுக்கே இனி வேலையே இல்லை. எல்லாமே இனி ஒரே ஒரு டாக்ஸ் இயர் தான். ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31க்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். உதாரணத்துக்கு பிரியாவை எடுத்துப்போம். அவங்க ஏப்ரல் 2026க்கும் மார்ச் 2027க்கும் நடுவில் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க ஜூலை மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதே டாக்ஸ் இயர் 2026-27 தான் ஃபைல் பண்ணுவாங்க. சம்பாதிச்ச அதே வருஷம் ஃபைல் பண்றதும் அதே வருஷம். ஜீரோ கன்ஃபியூஷன். செக்ஷன் 3, ஸ்லாப்ஸ் ஸ்டே த சேம். இப்போ உங்க பாக்கெட்டுக்கும் உங்க பர்சுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன். இந்த புது ரெஜிம் டாக்ஸ் ஸ்லாப்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, வரி விகிதங்களோ அல்லது பழைய ரெஜிம்ல இருக்கிற பாப்புலரான ATC விலக்குகளோ எந்த மாற்றமும் இல்ல. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. பழைய ரெஜிமும் இன்னும் இருக்கு. இந்த மாற்றம் வெறும் நிர்வாக ரீதியானது தான், நிதி ரீதியானது இல்ல. உதாரணத்துக்கு ராஜ்னு ஒருத்தர் புது ரெஜிம்ல வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாருன்னா செக்ஷன் 87 இயர் ரீபேட் மூலமா அவர் கட்ட வேண்டிய வரி கட்டாயமா 0வா தான் இருக்கும். சோ உங்க வரி பணம் கொஞ்சம் கூட அதிகரிக்க போறதில்ல. செக்ஷன் 4, நியூ ஃபார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்டட் HRA. அன்றாட பேப்பர் ஒர்க்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த ஃபார்ம்களோட பெயர்கள் இப்போ முழுசா மாறிடுச்சு. உங்க கம்பெனி HR புதுசா ஒரு ஃபார்ம் கொடுக்கும்போது பயந்துராதீங்க. ஏன்னா உங்க பழைய ஃபார்ம் 16 இனிமேல் ஃபார்ம் 130ன்னு அழைக்கப்படும். அதே மாதிரி ஃபார்ம் 16A இனி ஃபார்ம் 131. அப்புறம் உங்க டீடைலான ஃபார்ம் 26AS இனிமே ஃபார்ம் 168. உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒண்ணுதான், பேர்கள் மட்டும்தான் மாறி இருக்கு. பெங்களூரு, ஹைதராபாத், பூனே அல்லது அகமதாபாத்ல வேலை செய்யற கார்த்திக் மாதிரி ஆளா நீங்க, உங்களுக்கு ஒரு செம நியூஸ். நீங்க இனிமே 50% வரைக்கும் HRA வரியிலிருந்து விலக்கு வாங்கலாம். ஏன்னா வரி கணக்கீட்டுக்காக இந்த நகரங்களை இப்போ அதிகாரப்பூர்வமா மெட்ரோ நகரங்களா மாத்திட்டாங்க. செக்ஷன் 5, TDS, கிரிப்டோ அண்ட் டெட்லைன்ஸ். இது உங்களோட ITR ஃபைலிங் ரொட்டீன்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். குறிப்பா TDS, லாஸ்ட் டேட், அப்புறம் கிரிப்டோ பத்தி. முன்னாடியெல்லாம் 69 வெவ்வேறு TDS செக்ஷன்களை புரட்டி பார்க்கணும். ஆனா இனிமே உங்க கம்பெனியும் பேங்க்கும் செக்ஷன் 393ங்கிற ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்த்தா போதும். இது கம்ப்ளையன்ஸ் வேலையை ரொம்ப ஸ்பீடாவும் ஈஸியாவும் ஆக்கிடும். ITR ஃபைல் பண்ற லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க வழக்கம் போல அடுத்த டாக்ஸ் இயரோட ஜூலை 31க்குள்ள ஃபைல் பண்ணிடணும். ஆனா நீங்க ITR 3 அல்லது ITR 4 ஃபைல் பண்ற ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சு ஆகஸ்ட் 31 வரைக்கும் டெட்லைன் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இங்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங்.
கிரிப்டோ மற்றும் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸை இப்போ முறையா வரி கட்ட வேண்டிய மூலதன சொத்துக்களை மாத்திட்டாங்க. இதுக்கான ரிப்போர்ட்டிங் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அதனால இத ஐடிஆர்ல மறக்காம வெளிப்படையா காட்டிடுங்க. ஏன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணலனா 60% வரைக்கும் பெனால்டி போடுவாங்க. ஃபைனலா செக்ஷன் 6 யோர் ஸ்மூத் டிரான்சிஷன் பிளான். ஏப்ரல் 2026க்கு முன்னாடி நீங்க பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்க நீங்க பண்ண வேண்டிய கரெக்டான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்து இந்த தொகுப்பு முடிப்போம். இதோ உங்களுக்கான 3 ஸ்டெப் ஆக்ஷன் செக்லிஸ்ட். ஸ்டெப் 1, புது டாக்ஸ் இயர் முறைக்கு ஏத்த மாதிரி உங்க டாக்ஸ் சாஃப்ட்வேர்களை அப்டேட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, உங்களோட டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. ஸ்டெப் 3, ஃபார்ம் 13 மாதிரி புது ஃபார்ம் நம்பர்களை நீங்களும் உங்க டீமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த புது சட்டம் பழைய ஐடிஆர் தப்புகளை திருத்திக்க ITRU மூலமா 48 மாசம், அதாவது ஒரு பெரிய டைம் விண்டோ கொடுக்குது. இந்த சூப்பரான வாய்ப்பை பயன்படுத்தி உங்க எதிர்கால நிதியை எப்படி உங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர போறீங்க யோசிங்க. கண்டிப்பா இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்.